வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் கட்டா குஸ்தி 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ தான் பார்க்கணும். ஆக்சுவலாக கட்டா குஸ்தி 1 நான் பார்த்துட்டேன். ஒரு ஃபன்னாக ஜாலியாக அந்த மாதிரி போகும். லாஸ்ட்டில் ஒரு ரெஸ்லிங் மேட்ச் வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு லவ் அந்த மாதிரிலாம் போகும், நல்லா தான் இருக்கும். ரொம்ப எனக்கு ஆகாவோ அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு இல்லை. பார்ட் 2 பண்ணுறது அதே கேஸ்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸ்டாரிங் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, கருணாஸ், முனிஷ்காந்த், காளி வெங்கட் அண்ட் அதர்ஸ். ஸோ அதே கேஸ்ட் தான். இது காளி வெங்கட் அந்த படத்தில் வந்தாலும் சரியாக ஞாபகம் இல்லை, மற்றவங்களாம் இருப்பாங்க. ஓகே. டைரக்டர் பை செல்ல ஐயாவு. மியூசிக் ஷான் ரோல்டன். ஓகே, இது ஆக்சுவலாக டேரக்டர் பை அதெல்லாம் எனக்கு சத்தியமாக நான் பார்க்கல, அதெல்லாம் நோட் பண்ணதில்ல அந்த டைமில் நான் பார்க்கும்போது. மியூசிக்குமே எனக்கு தெரில, ஷான் ரோல்டன் தான் பண்ணாருன்னு. படம் நல்லா தான் இருக்கும், ஒரு குட் ஃபிலிம், நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். வேல்ஸ் அந்த படத்துக்கு வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரில. இது வந்து வேல்ஸும் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அவங்க ரெண்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. என்ன மாதிரி அந்த படத்தோட கண்டினியூவேஷன் மாதிரி போகுமா, இல்லை அப்படியே அதே கேஸ்ட் வச்சு சம்திங் வித்தியாசமாக எதுவும் பண்ண போகிறாங்களா, மறுபடியும் ஒரு ரெஸ்லிங் மேட்ச் அந்த மாதிரி எதுவும் கொண்டு வர போகிறாங்களான்னு தெரில, பார்க்கலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானோட சேர்ந்து வரலாம். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா காயிருக்கு. யூபிஐ கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். சப்போர்ட் நான் பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். கட்டா குஸ்தி 2 அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய் விஷ்ணு, ஹவ் ஆர் யூ? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, உட்கார். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ப்ரோமோ அப்புறம் விஷ்ணு, அடுத்து என்ன படம்? பாட்டு பண்ணலாம்னு இருக்கேன் சார். நீங்கள் ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். கதை அமைஞ்சா பண்ணிடலாம் விஷ்ணு. முண்டாசிப்பட்டி பார்ட் 2 தானே? இன்டர்நெட் நாளை பார்ட் 2வா? அதுவும் இல்லை சார். ஓ, ராட்சசனா? அது இப்போ இல்லை சார். வேற என்ன பார்ட் வரும்? அப்போ கட்டா குஸ்தி பார்ட் 2. கட்டா குஸ்தி பார்ட் 2வா? இல்லை, அந்த படத்துக்கு பார்ட் 2 தேவைன்ற அளவுக்கு இருந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் இல்லாம கட்ட குஸ்தி பாட்டுவா? பார்ட் 2 நல்ல விஷயம் தான். சித்தப்பா நான் இருக்குடா. பார்ட் 2 எல்லாரும் சாகடிக்கிறான். பாலிடிக்ஸ் நடுல இது வேற. ஏன் எடுக்கக்கூடாது? பார்ட் 1 நல்லா தானே போச்சு. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்ல. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சே. பார்ட் 2 எப்படி? அதான் ஃபோன் போடுங்க. எப்படி ஆரம்பிப்பான்? ஆத்திரம்லாம் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை. இவர்தான் ஐயாவா? ஹாய் சார். என்ன செல்லா, எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்க, நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? பிரிஞ்சிருந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? எப்படி, எந்த மாதிரி கதை சார்? பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம்தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனால் சேர்ந்துருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டம். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டா நம்மளையே லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஆமான்னு சொன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, நான் என்னன்னு சொல்லுவேன். சார், என் அனுபவத்தில் சொல்லவா? எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துருங்க, அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஓ, லிசனிங் மட்டும்தான் வச்சு எத்தனை பார்ட் வேணாலும் எடுக்கலாம் போல இருக்க. ப்ரோ கோட் மொத்தமா ஆக்டிங் சார். ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி இருக்கு, குஸ்தி இடம் தான். இமோஷனல் போஸ்டர் இவங்க என்னத்துக்குள்ள தான் நடக்க போதா? ஓ, பொண்ணுதான் ரெஃப்ரியா? வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நைஸ். டயக்ராம் அதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ப்ரோமோ பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடியே நிறைய அந்த கோமாளி படத்துக்கு அது கை என்ன சொல்கிறது, வேற பேசுவாங்கல்ல துண்டு போட்டு, அந்த மாதிரி. அதனால வேல்ஸ் அவர் வந்து இந்த ப்ரோமோலாம் பண்ணுவார். ஆனால் அந்த நெல்சன் ஆரம்பிச்சு விட்டாருங்க. அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன இந்த டாக்டர்லேருந்து ஆரம்பிச்சு விட்டதுன்னு நினைக்கிறாங்க. வரிசையாக இந்த மாதிரி நிறைய ப்ரோமோஸ் வந்துட்டு இருக்கு, நல்லாவும் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வெறும் எஸ்கே மதராஜ் படத்துக்கு ஆல்ரெடி ஃப்ளோவாக ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு ரேப்பை வச்சுட்டு அனிருத் எஸ்கே அவங்களாம் அவங்கள்ட்ட அசல்ட் ரன் பண்ணிட்டு போவாங்க. மற்றவங்களாம் கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்டில் தான் பண்ணுவாங்க. டயக்ராம் அதுவுமே பயங்கரமாக இருந்துச்சு. ரைமிங் ஓகே, எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. அந்த படத்தோட ப்ரோமோவுமே பார்த்தோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பார்க்கலாம். கட்டா குஸ்தி 1க்கு வந்து பார்ட் 2 அப்படின்றது அந்த டைமில் கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டாங்க.
அப்படிதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி பாட்டோட ஐடியாவே இருந்திருக்கான்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் மேபி ஒரு கொண்டு போகலாம், அந்த கதையை நம்பி தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு போகிறாங்க. கட்டா குஸ்தி 1 நம்பி எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்கன்னு தோணுது. இது ஒரு செப்பரேட் மூவி அப்படின்ற ஒரு செப்பரேட் மூவியில் அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, கட்டா குஸ்தி 2க்குன்னு ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்பி தான் இது எடுக்க போகிறான்னு தோணுது. அதே கேஸ்ட்டு, அதே வேர்ல்டு, ஸோ அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நினச்சி தான் எடுக்க போகிறாங்க. இந்த கதையை நம்பி தான் போகிறாங்க. கட்டா குஸ்தி 1க்கு அதுக்கு உள்ள ஒரு ஃபேமோ, அந்த படம் மக்கள் பிடிச்சிருச்சோ, அதனால கண்டிப்பாக எடுக்க போகிறது இல்லைன்றது தான் என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நைஸ், நல்லா இருக்கு ப்ரோமோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். வரேன்.